எதுக்கு கொண்டையே போதும் சாமி எனக்கு ப்ளீஸ். கொண்டையெல்லாம் ஒண்ணு தேவையில்ல. எங்க இது பாருங்க எப்படி இருக்கீங்க அழகா. ஓம் சாய்ராம். ஒரு பார்சல் வந்ததுன்னு ஓப்பன் பண்ண உட்காந்தங்க. கொண்டை போட்டுட்டு வீடியோ பேசக்கூடாதுன்னு ஒரே ரகலை. நேத்திக்கு கேப்பாரற்று கிடந்த பாபாவை குழந்தைங்க வீட்டில் கொண்டு வந்து வச்ச அந்த வீடியோவை வந்து பயங்கர ரெஸ்பான்ஸ். இன்ஸ்டாகிராமில் 70,000 வியூஸ் போய் எக்கச்சக்க லவ் அண்ட் சப்போர்ட், அவ்வளோ கமெண்ட் வேறு வந்திருந்தது. இதை நான் எதிர்பார்க்கவே இல்லை. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் அதுக்கு நான் தேங்க்ஸ் சொல்லிக்கிறேன். இன்றைக்கி நான் சேனலில் ஒரு யூடியூப்பில் வந்து வீடியோ கொடுத்துருக்கேன். ஒருத்தங்க கிராம்பு மாலையை சாய்னிவாஸில் இருக்கிற துவாரகாமாய் பாபாவுக்கு அனுப்புனாங்கன்னு சொல்லிட்டு அந்த வீடியோ தான் இது. ஆக்சுவலாக ரொம்ப ப்ளசண்ட்டான ஒரு ஸ்மெல்லோட இந்த கிராம்பு மாலை இருந்தது. அண்ட் அளவெடுத்து செஞ்ச மாதிரி இருந்தது. இந்த மாலைக்கு பின்னாடி என்ன மிராக்கிள் அப்படிங்கிற விஷயத்த இன்றைக்கி வீடியோவில் நான் ஷேர் பண்ணியிருக்கேன். அந்த அற்புதத்தை எல்லாம் போய் பாருங்கள். அண்ட் இன்ஸ்டாவில் நிறைய பேர் குழந்தைங்கள ப்ளெஸ் பண்ணியிருந்தீங்க. அண்ட் குழந்தைங்கள அற்புதமாக வளர்த்திருக்கீங்க அப்படின்னு எல்லாம் கமெண்ட் பண்ணியிருந்தீங்க. இந்த வயசுலேயே பாபா மேலே இவ்வளோ அன்பு வச்சுருக்காங்க அப்படின்னு சொல்லி கமெண்ட் பண்ணவங்களுக்கு, எனக்கு குழந்தை இல்லாத போது பாபாவுடைய பரிபூர்ண ஆசீர்வாதத்தோடு பிறந்த குழந்தைங்க இவங்களுக்கு எப்படி பாபா மேலே அன்பு இல்லாமல் போகும்?